அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது லவ் ஹீல்ஸ், அன்பு குணப்படுத்தும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை பார்க்கலாம். அன்பு என்பது தேவ அன்பு, மனித அன்பு என்று இரண்டு வகைப்படும். தேவ அன்பு என்பது முழுவதும் தொடர்பில்லாமலேயே நம்மால் அன்பு செலுத்த முடியும். தேவ அன்பு நம்மை பாதுகாக்கும், நமக்கு வேண்டியதை தரும், நம்மை குணப்படுத்தும், நம்முடைய நோய்களை குணப்படுத்தும். அதனால் தேவ அன்பை நாம் நாடுவது என்பது தெய்வங்களிடம் தேவ அன்பை நாம் நாட முடியும். தேவ அன்பு நமக்கு முழுமையாக கிடைக்கும் பொழுது நம்மால் எல்லா விஷயங்களையும் சுலபமாக சாதிக்க முடியும். நம்முடைய உடல் லேசாக இருக்கும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நாம் சொல்வதை கேட்கும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் தேவர்கள் அனைவரும் நமக்காக இருப்பார்கள். அப்படி பார்க்கும்பொழுது நாம் தேவ அன்பை முழுவதுமாக நாட வேண்டும். மனித அன்பு என்பது இரண்டு இண்டிவிஜுவல்ஸ், ரெண்டு மனிதர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அன்பாகும். அந்த அன்பிலே காதல் இருக்கலாம், காமம் இருக்கலாம், சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், அதிலே முறிவு ஏற்படலாம், அதிலே சோய்வு ஏற்படலாம், அதிலே கொஞ்சம் கலங்கம் கூட ஏற்படலாம். ஆனால் தேவ அன்பு கலங்கமற்றது. நாம் மனித வாழ்விலே தேவ அன்பை நாட வேண்டும். தேவர்கள் போல் வாழக்கூடிய மனிதர்களோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். எப்பொழுதும் தேவ அன்பு, மனித அன்பு இரண்டையும் நாம் பகுத்தாராயக்கூடிய ஆற்றலை பெற வேண்டும். தேவ அன்பு சுகமாக இருக்கும். தேவ அன்பு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். தேவ அன்பு பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நம் உடம்பிலே நாம் உணரலாம். தேவ அன்பு நம்முடைய உடம்பிலே வரும் பொழுது நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாகும், நம்முடைய வாக்கு பலிக்கும், நம்முடைய தேகம் ஒளி பெறும். ஆனால் மனித அன்பிலே சில குறைபாடுகள் இருக்கின்றன. மனித அன்பிலே வலி இருக்கும், பிரிவு தாங்க முடியாது. ஒரு வார்த்தை தவறாக பேசிவிட்டால் மனிதர்களுக்கு கோபம் வந்துவிடும். அவ்வாறு நாம் வாழ்விலே மனிதர்களை தேவர்களாக கருதும் பொழுது தேவர்கள் போன்ற மனிதர்களை நம் வாழ்க்கையில் துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு மனிதர்களிடமே தேவ அன்பு கிடைக்கும். அவ்வாறு நாம் செய்ய வேண்டும் என்றால் முதலிலே நாம் அன்பை பழக வேண்டும், நன்றாக பழகி கொள்ள வேண்டும். ஒரு நெடுநாள் பழக்கத்தில்தான் அந்த மனித அன்பு தேவ அன்பாக மாறும். நன்றி, வணக்கம்.